ஸ்பெஷலி இந்த மரங்கள் தான் கஜகஸ்தானோட ஒண்டர்ஸில் இதுவும் ஒன்று. நொமேடிக் லைஃப்பில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு பார்டர் சைடு இருக்குது கிர்கிஸ்தானுக்கும் கஜகஸ்தானுக்கும். செம்ம அழகு இந்த இடம் பாருங்களேன். சோவியத் ஸ்டைல் வண்டிங்க தூக்கி தூக்கி போடுது. தலை மேலே இடிச்சுக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். பிலிப்பினோ கப்பல் இருக்காங்க. நம்ம மொழி அவங்களுக்கு தெரியுதுங்க, தமிழ்னு சொல்றாரு கரெக்டா. People who are coming up take it into serious consideration. ஆடுகளோட கூட்டம் தாங்க எல்லாம் கிராஸ் பண்ணுது. இப்போ தான் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இந்த பாருங்கள், குட்டி பாப்பாலேருந்து பெரிய பாப்பா வரையும் எல்லாமே இருக்குது. குட்டி ஆடில் நம்ம ஊர் ஆடு மாதிரி இருக்குது. இப்போ தான் இருக்குது. அதுங்கெல்லாம் பாருங்கள், அந்த டிக்கி சைடு குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். மேகம் பாருங்கள், அப்படியே வெள்ளை கலரில் ஃபுல்லாக மூடிக்கிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், மாட்டு கொட்டாலாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஆனால் இறங்க முடியாது, அது ஒன்று தான் குறை. அங்கங்கே தூரமாக மாட்டு கொட்டா தான் இருக்குது. இங்கெல்லாம் மாட்டணுன்னா மாட்டு கொட்டாயில் போய் தான் வாழணும். எப்படி இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு நியூசிலாண்டு மாதிரி இருக்குல்ல. நியூசிலாந்து நிலப்பரப்பும் இப்படி தானே இருக்கும், ஃபுல்லாக க்ரீனிஷாக. அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு என்ன சொல்கிறது, மாட்டு தொழுவம் மாதிரியான வீடுகள் வந்து அழகாக கட்டிட்டு, சின்ன சின்ன வீடுகள் கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஆடு மாடெலாம் மேயும். அது மாதிரி தான் இருக்குது இந்த இடமும், அந்த சில் ப்ரீஸோட. ஸோ இந்த இடத்துல தாங்க வீடுங்க கொஞ்சம் அதிகமாக வருது. இதை போட்டிருக்காங்க பாருங்க, 40 கிலோமீட்டர் போகணுமாங்க. கோல்சாய் போட்டிருக்கு, கோல்சாய் கேண்டிலாம் 40 கிலோமீட்டர் போகணும். எல்லாருமே குதிரை வளர்க்குறாங்க, நிறைய குதிரை மேயுது. கிட்ஸ்லாம் இருக்குது. அழகான கிராமம்ல நம்ம ஓனாக வந்தோன்னா இங்கெல்லாம் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் என்ன, வண்டி கிடைக்கணும், அது ஒன்று தான். இப்போ பார்த்திங்கன்னா பெருசாக ரோட்டில் வண்டியே இல்லை. டூரிஸ்ட் வண்டிங்க மட்டும்தான் போகுது ஃபுல்லாக. இதை பாருங்கள், ஏர்டெல்லாம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்டே கிடைக்கும், ஆனால் இங்கே சுத்தமாக கிடைக்காமலாம் இருக்காது. பட் கஷ்டம், கொஞ்சம் தேடணும். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ரைட் எடுத்துட்டார். கிராமங்களை கடந்து போகிறோம். எல்லாம் பாருங்கள், அவங்க ஊர் ஃபுல்லாகவே வந்து அந்த தகரம் போட்டு ஃபுல்லாக வேலி கட்டி வச்சுருக்காங்க. கிராமம் கூட பாருங்கள், வீடு சூப்பராக கட்டி வச்சுருக்குறாங்க. கிராமத்தில் கூட வீடு அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க. நல்லா செமையாக இருக்குது பார்க்க. ஸோ குதிரை, ஆடு, மாடு இது மேய்க்கிறது தான் அவங்களோட வேலையே. ஸ்கூல்லாம் இருக்குது போலங்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் காயுது. ஸ்கூல் இருக்குது இங்கே, இவ்வளோ பெரிய கிராமத்துலேயும், அதாவது இவ்வளோ சிறிய கிராமத்துலேயும் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. பரவாயில்ல, குட். ஸோ கார்லாம் வச்சுருக்காங்க, பழைய கார். கண்ணுக்குட்டீஸ். ஸோ இதில் இந்த சைடு தான் அதிக வீடுகள் இருக்குது, இந்த பக்கம் இல்லை பெருசாக. இந்த ஊர் வந்து சொர்க்கம் மாதிரி இருக்குது. ஆனால் டைம் எடுத்து சுற்றுனீங்கன்னா சொர்க்கத்தை டைரெக்டாக பார்க்கலாம். இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணவே முடியாது, சரிங்களா? திருப்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, பேக்கேஜ்லேயே வந்து உங்களுக்கு டேஸ் கணக்கில் தங்குற மாதிரி பேக்கேஜ் இருக்குது. எனக்கு டைம் குறைவாக இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. நான் அதை தான் விரும்பினேன் ஆக்சுவலாக, சரிங்களா? அது கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்த்தாக இருக்கும் அட்லீஸ்ட்டு. அதுக்கு தான் நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணுற நிலைமையில் இருந்தீங்கன்னா 3 டேஸ்க்கு இங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் வில்லேஜெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி பண்ண பாருங்கள். ஒரு நாளில் கடகடன் வந்துட்டு போகிறது வந்து நான் பார்த்துட்டேன்ட்டு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வியூ வருதுன்னு டிரைவர் சொன்னார், அதான் சரின்ட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், ஊர் மேலேருந்து யூ டர்ன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. எட் ஸ்டே எல்லாமே இங்கே வந்து விசிபிளாக இருக்குல்ல, ரொம்ப அழகான ஒரு இடம். தேங்க்யூ சொன்னார் அவர், அதனால நான் அலர்ட் ஆகிட்டேன். செமையாக இருக்குங்க. ஸோ நம்ம கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பார்டரில் வந்து ஒரு ஊர் இருக்குங்க, அதை தாங்க நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்.
அது போகிற வழி இவ்வளோ அழகான ஒரு ஊராக இருக்குது. எட்டு பாருங்கள், செமையாக இருக்குது. நம்ம அது ஸ்டே பண்ணணுன்னுலாம் ஐடியா பண்ணோம், பட் முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போக முடியாமல் ஆயிடுச்சு. சிங்கிள் டூர் ஆயிடுச்சு, சிங்கிள் டே டூர். ஸோ கீழேருந்து மேலே பார்த்தாலும் வியூ சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு ஊருங்க. இதெல்லாம் அவங்க ஊர் மொழியில் இருக்குது, எனக்கு தெரியல. அப்படியே பார்ப்போம். குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாம் ஒரு 100 வீடு இருக்கும், 100 கூட அதிகங்க. 50 வீடுக்குள்ளே தான் இருக்கும். அப்படி தான் எல்லா கிராமமுமே இருக்குது. ஆனால் மிக அழகான வீடுகள், ரொம்ப சாதாரண வீடுகளை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். அங்கே வந்து நம்ம எல்லா சோவியத் யூனியனோட கட்டிடங்கள்லாம் பார்த்துருப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டைலில் பார்த்துருப்போம். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ஒரு பழைய நொமேடிக் லைஃப்பில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்திருப்பாங்கன்றதை வந்து நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான ரிமோட் பிளேசஸ்க்கு வந்தீங்கன்னா பாசிபிள். ஸோ பக்கத்தில் ஒரு குட்டி ஓடை மாதிரி ஓடுது. சாரி, மிரர் நல்லா இல்லை. எவ்வளோ அழகான இடத்துல இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்குது இந்த இடம். சொன்னல, உங்களுக்கு வியூ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து மெமரி ஃபுல்லாகிற அளவுக்கு வந்து வியூஸ் அதிகமாக இருக்கீங்க. எல்லா இடத்தையும் இப்படி தான் பார்த்துட்டே போகணும். நீங்கள் வந்து மொபைலில் பார்க்குறத விட, கேமராவில் பார்க்குறத விட ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரா ஐஸில் பார்க்குறப்ப தான் அதோட தரமே உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன வர்ணித்தாலும் அது கம்மி தான், குறைவு தான். ஸோ கேன்யான் தாண்டி சாதாரண மலைகள் கூட அவ்வளோ பேரழகாக இருக்குங்க. ஸோ இந்த வில்லேஜ் தாங்க மெயினாக வந்து தங்குவாங்க எல்லோரும். சாட்டி வில்லேஜு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வில்லேஜ்னு சொல்லலாம். இங்கே தான் உங்களுக்கு ஸ்டேலாம் கிடைக்கும். இந்த சாட்டி வில்லேஜுக்கு வர்றது தான் மிகப்பெரிய சவாலே உங்களுக்கு. ஸோ இந்த கிராமத்தோட அழகாக பார்ப்போம். இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க, எப்படியும் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சாட்டி வில்லேஜ். இங்கே நிறைய வீடுகள் இருக்குது. இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, நம்ம இப்போ கீழே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது வந்து சோவியத் ஸ்டைலு வண்டிங்க. இதில் ஏறி தான் நம்ம பயணிக்க போகிறோம். அந்த வில்லேஜுக்கு இதில் தான் போகலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு 15-20 நிமிஷம் வந்து ரைடு இருக்கும். காடு மூடான பாதையில் போவோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கும் ஐடியா இல்லை, போய் பார்த்தா தெரியும். சுடுகாடு இந்த வில்லேஜஸோட சுடுகாடு இது. இங்கே தான் வந்து நம்ம பார்க்குறோம் ஸ்னோவே. ஸோ இவ்வளோ தூரம் வந்தால் தான் நம்ம ஸ்னோ பார்க்க முடியுதில்ல.
நீங்கள் ஸ்னோ ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா ஷிம்புலாக்குன்ற ஒரு இடம் இருக்குது, அங்கே போங்க. அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்னோயி பிளேஸ் தான், நம்ம குல்மார்க் மாதிரி. அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டோலா எல்லாமே இருக்கும். ஸோ இவ்வளோ வண்டிகள் நிறுத்தியிருக்காங்க, நம்ம இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வந்து நம்ம குதிரையிலையும் போகலாம், நடந்தும் போகலாம். பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் சொல்கிறாங்க, என்ன மாதிரி டஃப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறது பார்த்துடலாம். எவ்வளோ கேட்குறாங்க எல்லாம் பார்த்துட்டு அஃபோர்டபுளாக இருந்தால் நம்ம குதிரையில் கூட போகலாம். காஷ்மீரில் கதறின மாதிரி கதறக்கூடாது. நான் குதிரைக்கு வலிக்கும்னு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து வாக்கு வந்து 2.5 கிலோமீட்டர் சத்தியமாக முடியாது என்னால். 1/2 hour கீழே 1/2 hour மேலேன்னாரு. ஸோ 2 kilometers யூ மீன்? 2.5. ஓகே, 2.5 கிலோமீட்டராங்க. கீழே இறங்கி மேலே ஏறணும். கால் ஆல்ரெடி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வந்து கார்லேயே போயிடலாம் 1000 ரூபாய் கொடுத்து. சரிங்களா, 1000 ரூபாய்னா நமக்கு வந்து 200 ரூபா தாங்க வருது. 200 ரூபா கொடுத்து போயிடலாம். அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, வலி தாங்க முடியல கால். ஸோ ஹார்ஸில் போகிறதுக்கு 8000 ரூபாய் கேட்குறாங்க, விச் மீன்ஸ் 1600 ரூபா அந்த மாதிரி வருது. 1500 ரூபா சொல்லலாம். 1500 ரூபா கொடுத்து இதில் போகலாம், 200 ரூபா கொடுத்து டாக்ஸியில் போகலாம். நமக்கு 200 ரூபா பட்ஜெட்டு, அதுலேயே போயிடலாம். வெற்றிகரமாக ஃப்ரண்ட் சீட்டு பிடிச்சிட்டேன். அவங்களே கேமராவை பார்த்துட்டு ஃப்ரண்ட்லேயே உட்காருமான்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் நான் தனியாக வந்திருக்கேன்ல, எல்லோரும் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸோட இல்லை டபுளாக வர்றதுனால நமக்கு வந்து அப்படி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல விஷயம். தனியாக வரதுல இது ஒரு நல்லது, அவங்களே ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ பின்னாடி இவங்களும் உட்காந்துருக்காங்க. நமக்கு சீட்டு மறைச்சிக்கும் பின்னாடி, அதான் தூக்கி காட்டினேன், எல்லாரும் தெரியணும்ல உங்களுக்கு. ஸோ வந்துட்டாரு, போகலாம். ஹாய் பிரதர், போகலாம். ஸோ நம்மளோட அட்வென்ச்சரஸ் பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஓல்டு ஸ்டைல் வண்டியில் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போகலாம் ஜாலியாக. நான் ஆல்ரெடி காஷ்மீர் பார்த்ததுனால என்னால் அதிகமாக வந்து காஷ்மீரோடு தாங்க கனெக்ட் பண்ண முடியுது இந்த இடத்த. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பயணிச்சிட்ருக்கோம். தூக்கி போடுது. தலை மேலே இடிச்சிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஆமாம், இதில் ஏறி இறங்கினேன்னா என் கால் நாளைக்கு நான் ஃபுல்லாக படுத்துற வேண்டியதான். ரிட்டன் ஊருக்கு கிளம்ப முடியாது, அந்த அளவுக்கு வலிக்கும். இந்த வண்டியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பழைய வண்டி, யூஏசி வண்டி, OWD. இங்கே பாருங்கள், நடக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸும் போட்டு வச்சுருக்குறாங்க. வண்டியில் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, நடந்தால் தான் ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது. சரி, போய் பார்த்துருவோம். எப்படியும் நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். அதான் பார்த்தா என்னடா 200 ரூபா தான் வாங்குறாங்க, நீ இவ்வளோ கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸு. இதுக்கப்புறம் நம்ம தான் நடந்து போகணும். நடந்து போகல, அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓவராக நடந்தால் தான் வலி, கொஞ்சமாக நடந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டில் எனக்கு வலிக்குது கால் நடக்க. அழகாக இருக்குது பாருங்கள் சைட்லலாம். நிஜமாகவே உங்களால் கஜகஸ்தான் வர முடியலன்னா நீங்கள் வந்து காஷ்மீர் போங்க. இதே அழகாக நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஐ கேரண்டி யூ. கண்டிப்பாக பார்க்கலாங்க இதே அழகாக. இன்னும் வேறு மாதிரி கலரில் தண்ணியை பார்ப்பீங்க. என்னோடய சோன்மார்க் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சோன்மார்க்னு சர்ச் பண்ணுங்கள், வரும். ஸோ இது க்ரீனிஷ் அழகு, நம்ம சோன்மார்க் வந்து ப்ளூயிஷ் அழகு. இப்போ பாருங்கள். ஸோ அழகான பாதையில் போயிட்டுருக்கோம்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த சைடு இருந்தும் தண்ணி ஊற்றுது, இந்த பக்கம் தான் தண்ணி ஊற்றுது. அதனால் கஷ்டம் இல்லாமல் நடக்கிறதுக்கு இவங்க வந்து பாதை போட்டு வச்சுருக்காங்க, பிரிட்ஜு மாதிரி. செம்ம அழகு இந்த இடம் பாருங்களேன். அந்த இது பச்சை பசேல்னு சைடில் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு பச்சை பசேல்னு அருவி குட்டியாக ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து அருவி இல்லை, அதான் குட்டி நீரோடைன்னு சொல்லலாம். அப்படியே பிரிட்ஜுக்கு கீழே சூப்பராக ஓடிட்டுருக்கு. இதை பாருங்க, வாவ், எவ்வளோ தூரம் நடக்க போகிறோன்னு தெரியல, பட் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். ஆல்ரெடி
இத்தனை நாள் நம்ம பண்ண பயணத்துக்கே நமக்கு நோஸ் ட்ரைனஸ் வந்து ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இந்த குளிர்ச்சிக்கு நல்லா இன்ஃபெக்ட் ஆகிடும் என்னோடய நோஸ். ரத்தம் அதிகமாக வரப்போகுது. நம்ம காஷ்மீரில் வந்துச்சு, ப்ளட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் இத்தனை ட்ரிப்பு கடந்தும் எனக்கு ப்ளட்டு வந்துட்டு தான் இருக்குது. ட்ரைனஸ் அதிகமாகுது. அதனால் எப்படி இருந்தாலும் நடக்க விட்டுறாங்கல்ல நம்மளை. தூரம்தான். மேலே ஏறு, இப்போ மேலே போகலாம். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மேகாலயாவில் இருக்குல்ல டாக்கி, அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அதான் தோணுச்சு. டாக்கி ரிவர் மாதிரியே இருக்குது, மேகாலயாவில் இருக்கும். சர்ச் பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிட்டிங்களா லேக்கை பார்க்குறதுக்கு? வெயில் காலத்தில் மட்டும், அதாவது வெயில் அடிக்கிறப்ப வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, மிரண்டு ட்ரிப்பிங்க செம்ம அழகாக இருக்கும். நம்ம லட்சத்தீவிலே எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஸ்டில் சொல்கிறேன். ஓகே, இதுதான் அது. வெயில் காலத்தில் ரொம்ப அழகாக தெரியுங்க. வெயில் பட்டுச்சுன்னா இந்த ப்ளூ வந்து அப்படியே மின்னும். உங்களுக்கு தெரியும்ல, லட்சத்தீவில் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான கலர்ஸில். நான் போயிருந்தேன்ல லட்சத்தீவு, அந்த மாதிரி தான். ஸோ இதில் ஸ்பெஷலி இந்த மரங்கள் தான் கொம்பு கொம்பாக நிற்கிது பாருங்கள். இந்த லேக்கை நீங்கள் இந்தியாவில் மேகாலயா போனீங்கன்னா டாக்கி ரிவர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது மக்கள் வந்து குப்பை போட்டு அதோட அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டரோட தன்மை போயிடுச்சின்னு சொல்லி அது வந்து கவர்மெண்ட்டை க்ளீனிங் ப்ராசஸில் வச்சுருந்தாங்க, யாரையும் அலோவ் பண்ணாமல். இப்போ அலோவ்டான்னு எனக்கு தெரியல அப்டேட்டு. பட் அப்டேட் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே போங்க. ஆனால் இந்த மரத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. இந்த மாதிரி கொம்பு கொம்பாக இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு, பில்லர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு காட்சி. இங்கெல்லாம் பனி இல்லை. சூப்பரா. அங்கே வந்து ஃபால்கானை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதாங்க இந்த கெயின்ட்ரி லேக்கோட அழகு. இவங்களும் லோக்கல் போல. அழகா இருக்கா இந்த இடம்? ஸோ எல்லாரும் அங்கே இருக்காங்கன்ட்டு நான் இங்கே வந்துட்டு நைஸில் இந்த அளவுக்கு சைட்ஸில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ கஜகஸ்தானோட ஒண்டர்ஸில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ நல்லா இருக்கா? லோக்கல் பீப்புளோட ஜாலியாக நல்லா இருக்கு. சரி, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நானும் நல்ல கிளிக்ஸ் எடுத்துட்டேன். அண்ணா வச்சு எஸ்மெகால் அண்ணா வச்சு நல்ல கிளிக்ஸ் எடுத்துட்டேன். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. 100 ரூபா கொடுத்தேன். 100 ரூபா மீன்ஸ் 20 ருபீஸ் வரும். பாவம் வயசானவங்க ஒருத்தவங்க, அவங்க கிட்ட காசு இல்லை. நம்ம ஆள் தான், இந்தியன் தான், நார்த் இந்தியா. அவங்க எப்படி போகிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு பே பண்ணிட்டேன். ஜஸ்ட் 20 ரூபா தாங்க, அதில் என்ன ஆயிரப்போது, அதாவது திருப்பி தரேன்னாங்க. வேணாங்க விட்டுருங்க அப்படின்னு. ஸோ பாத்ரூம் இருக்குது ஃபெசிலிட்டி, ஆனால் வந்து இது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா இல்லை. பட் அவசரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். அப்படியே வந்த வழியே போயிட்டுருக்கேன். நல்லா இருக்கு. கீழே இறங்கும் போது சுகமாக இருக்குது, மேலே ஏறும் போது செம்ம கடுப்பாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு போன பிறகு செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. ஸோ ஒன் டே ட்ரிப் இப்படி தான் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன் டே ட்ரிப் எப்படி இருந்ததுன்னு இவங்க வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்காங்க, இவங்களை கேட்கலாம். Kazakhstan is actually very hectic compared to Uzbekistan, but a one-day trip will remain, it will be very, very hectic if you take it. It's better that you take a 2-day trip for this
so that you can stay one day in Sati village, so that it will be comfortable for you and your old ones if you accompany with them. But Kazakhstan people are very loveful. She also agrees that. Kazakh people are actually very helpful because we actually have a big language problem here. Yeah. It's actually a big barrier for people who are coming up. Please take it into serious consideration. அதாங்க நம்ம டிரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல, கூகுள் டிரான்ஸ்லேட்டர், அதில் ரஷ்யன் வந்து மோஸ்ட்லி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ரஷ்யன் டவுன்லோட் பண்ணி பேசலாம், ஓகேங்களா? கஜகஸ்தான் ஒழுங்காக காட்டுறது கூகுள் டிரான்ஸ்லேட்டரு. ரஷ்யன் தான் பெஸ்ட்டு, ரஷ்யன் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நாங்கள் அப்படியே நடக்கிறோம். யாருமே வந்து என்ஜாய் ரொம்பலாம் பண்ணலைங்க. வலி இருக்குது அவங்களுக்கு. அதுவும் நமக்கே இப்படி வலிக்குதுன்னா வயசானவங்கலாம் வந்துருக்குறாங்க, எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்குலாம். என்ன தான் வந்து கம்மியாக அவங்க நடந்தால் கூட வலி தான் ஃபுல்லாகவே. இந்த பாருங்க ஆல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ Indian YouTube tell something in Kazakhstan. Cute. Thank you. ஸோ அழகாக இது பண்ணாங்க. ஓகேங்க, அப்படியே எல்லாருக்கும் டேஸ்டே வந்தாச்சு. 2 பிலிப்பினோ கப்பல் இருக்காங்க. இவங்க தான் நம்ம மொழி அவங்களுக்கு தெரியுதுங்க. தமிழ்னு சொல்கிறாரு கரெக்டாக. நீ தமிழான்னு கேட்குறாரு அவங்க இங்கிலீஷில். I'm saying you identify me Tamil. That's why I'm telling. Say hi. We need to follow your page. Oh, okay. But it's in my language. Is it okay? Yeah, of course. Oh, wow, so sweet. என் காலை பாருங்க, கொடூரமாக இருக்கா? இஷ்டத்துக்கு ட்ராவல் பண்ண இப்படிதான் ஆகும். ஷூலாம் போட்டால் தான் கால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பிச்சைக்கார கால் மாதிரி ஆகிடும். அப்படிதான் இருக்கு என் கால். என்ன பண்ணுறது? இத்தனை தடவையும் இவங்க தான் வந்து எங்களை கூப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து கைட்ஸை கூப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து கைட்ஸ் வரல இன்னும். பொறுமையாக வராங்க, எல்லாரையும் இழுத்துக்கிட்டு பொறுமையாக வருவாங்க. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் இந்த வாட்டி. சரி, கேன்யானில் பட்டதே போதும்னு எல்லாருமே கடகடன்னு கிளம்பிட்டோம். நம்ம ஒன்று பண்ணால் அவங்க ஒன்று பண்ணுறாங்க. டைம் வந்து அதே வண்டியில் ஏறிட்டோம். இப்போ அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கோல்சாய் போவோம். போயிட்டு ஃபோட்டோ செஷன் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ போகலாம். பாவம் வயசானவங்களாம் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டம். ஸோ சாட்டிக்கு ஒரு பாயை போட்டுருங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் லக்ஸரி ஹோட்டல்ஸ்லேருந்து சீப் ஹோட்டல்ஸ் மோஸ்ட்லி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து லக்ஸரியாக கிடைக்குது. கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஈவன் சூப்பர் மார்க்கெட் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூலு எல்லாமே இருக்குங்க. இங்கே கஃபேலாம் கூட இருக்குது. ஸோ இந்த இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரோட் ட்ரிப் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே நமக்கு கார் ரெண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. நமக்கு மெயினாக வந்து கட்டுப்படி ஆகாது. நீங்கள் நல்லா செலவு பண்ணுவீங்கன்னா எடுக்கலாம், பட் ஒர்த்தாக இருக்கும். ஒர்த்து தான். நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் வந்தீங்கன்னா ஒர்த்து, பட் வந்து அவ்வளோ செலவு பண்ணி வரணும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு 4000 ரூபாய், நம்ம ருப்பீஸில் சொல்கிறேன், 4000 ரூபாய் இல்லாமல் வர முடியாது. அதனால் ரொம்பவே நம்ம கார் ரெண்டல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நிறைய பேர் வந்து கிர்கிஸ்தான் போயிட்டு அங்கேருந்து ரெண்டல் எடுத்து இங்கே வர்றது, இந்த மாதிரி பார்டர் கிராசிங் இதெல்லாம் கூட இருக்குது. ஈவன் உஸ்பெகிஸ்தான்லேருந்து கூட வரப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், காரில் வந்து நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் பார்டர் வந்து வாக்கிங் தான் பெஸ்ட்டு. நீங்கள் இது கார்லலாம் வந்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங் போட்டுருவாங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி வாக்கிங் ப்ரிஃபர் பண்ணுங்கள், பெஸ்ட்டு. இல்லைனா வந்து ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் கூட வரலாம் உஸ்பெகிஸ்தான்லேருந்து கஜகஸ்தானுக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எதனா தெரியும், ஆல்ரெடி அனுபவம் இருக்குன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ எல்லோரும் தனித்தனி வண்டியில் தான் வந்தோம். ஆனால் வந்து இவங்க எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க, அந்த பாண்டா ட்ராவலர்ஸில் வந்தவங்க எல்லாரையும். ஸோ இன்னும் இறங்குவாங்க, பாருங்கள். இவ்வளோ பேர் வந்துருக்கோம். ஸோ இவங்களும் வராங்க, இவங்க எல்லாருமே இவ்வளோ பேருங்க. ஸோ நம்ம ஆளுங்களாம் இவங்க எல்லாருமே இருக்காங்க இங்கே. ஸோ இதாங்க அந்த கேங்கு. Полчаса, минут 40, мы обедаем. Видите, Бауршак ресторан. At least we're now going to eat. Yes, we are going I'm to so eat. hungry. நாங்கள் ரொம்ப பசியாக இருக்குங்க. போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட போகிறோம். அப்படியே யாரெல்லாம் சிங்கிளாக வந்துருக்கோங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துடலான் இருக்கு. அப்பா ஹீட்ரு போட்டு வச்சுருக்காங்க.
ஹேண்ட் வாஷ் எங்கே இருக்கு? ஓகே, லெட்ஸ் சிட் ஹியர். இங்கே தான் உட்கார போகிறோம். நான் பண்ண தாய் ரைஸுங்க. இது வந்து பீஃப் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க, பெருசாக அதிகமாக இல்லை. பட் குழம்பு கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது ரைஸு, பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து காஃபி டீ எதனா குடிச்சிட்டு முடிச்சுக்கலாம். நல்லா தான் இருக்குது, ஆனால் மேபி அவங்களே செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். தாய் ஆளுங்களே செஞ்சால் இவங்க செய்கிறதுனால மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே தான், ஓகே. வயிறு முழுக்க சாப்பிட்டாச்சு, தெம்பு வேணும்ன்ட்டு. என்னதான் இருந்தாலும் காலுக்கு ஸ்ட்ரென்த் வராது, ட்ரை பண்ண வேண்டியதுதான் போயிட்டு. சரிங்களா, நல்லா சாப்பிட்டேன். பீஃபு, சிக்கனு, காஃபி, மில்க் எல்லாமே அப்படியே வெயிட்டான ஐட்டம். கொஞ்சோண்டு சோறு, அவங்களாம் சோறு கம்மியாக தானே சாப்பிடுவாங்க, அந்த தாய் ஸ்டைலில் சொல்லியிருந்தேன்ல, அதனால் கொஞ்சோண்டு சோறு. இன்னொரு சிக்கனுக்கு வந்த சாப்பாடை வந்து நான் ஆப்போசிட்டில் இருந்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், வெஸ்ட் பெங்கால்காரங்களுக்கு. இந்த கடைசி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, லேக்கு கீழே தெரியும், இறங்கி போக வேண்டியதான். ஸோ இந்த வழியாக போயிடலாம். கோல்சாய் நேஷ்னல் பார்க்குள்ளே தான் இதெல்லாம் வருது. கெயின்டி லேக்கும் சரி, கோல்சாய் லேக்கும் சரி. சரிங்களா, ஸோ அது செரைன் நேஷ்னல் பார்க் தனி, கோல்சாய் நேஷ்னல் பார்க் தனி, ரெண்டும் வேறு வேறு. ஸோ இது வந்து நமக்கு பார்டர் சைடு இருக்குது, கிர்கிஸ்தானுக்கும் கஜகஸ்தானுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்குது இது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே வரத்துக்கு பாஸ்போர்ட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க. தனியாக வந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணணும். குரூப் டூரில் வந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்களா, ஸோ அங்கே வந்து அப்படியே போதுங்க. சரிங்களா, நம்ம வந்து இப்படி போதில்ல, நம்ம இப்படி போய் கீழே போய் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஊரில் இல்லாத லேக்கா அப்படின்னு தான் இருக்கும். இருந்தாலும் இது கஜகஸ்தானில் இருக்கிற லேக் இல்லை, வந்து பார்க்கணும்ல. இவங்களுக்கு சுற்றி கடலே இல்லை, இந்த மாதிரி லேக்கு தான் அதிகமாக இருக்குது. ரிவர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ பார்க்குறதுல தப்பு இல்லை, போய் பார்த்துருவோம். ஸோ அங்கே வந்து அப்படியே ஸ்லோப்பில் நடந்து வந்தோம். இங்கே வந்து இப்படி ஒரு காட்சி இருக்குது நமக்கு. கீழே நடக்கிறதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது, வண்டி போகிறதுக்கான வழியும் இருக்குது. வண்டியெலாம் போக விட மாட்டாங்க, சும்மா ஸ்டெப்ஸு தான். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம நடக்கணும். கீழே போகலாமா? அங்கே பாருங்கள், போட்டிங்லாம் இருக்குது. நல்லா இருக்கா கோல்சாய் லேக்? ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு 4000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் 800 ரூபாய் நம்மளோட அமௌண்ட்டுக்கு வரும். 700 சில்லற, அரௌண்ட் 800 ரூபாய் வந்துடுங்க. அதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்காமே இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் மெமரிஸ்க்குன்னா நீங்கள் எடுக்கலாம். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த மரத்தோட நிழல்லாம் அந்த தண்ணியில் பட்டு சூப்பராக தெரியுதுல்ல, டார்க்காக. ஸோ அப்படி தான் இருக்குது இந்த இடம். ஸோ இப்படி தான் போட்டிருக்காங்க. மைக்கில் சார்ஜ் போயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போகலாம். ஸோ யாருமே கீழே போகல, கேட்குறவங்களாம் வேணான்றாங்க, நல்லா இறங்கினவங்களாம் வேணான்றாங்க. எனக்கு திமிரு, பாதி தூரம் வரையும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். பாதி தூரம் போகலாங்க, இதோ அங்கே வரையும் போகலாம். ஏன்னா எங்கள் கால் வலி எப்படி இருக்குன்னு உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு கால் வலிக்குது எல்லாருக்குமே. நான் தான் இறங்க மாட்டேன்னு நினச்சேன், பார்த்தா யாருமே இறங்கலை. ஸோ ஐ எம் ட்ரையிங் டு கோ டவுன். லெட்ஸ் சி, ஹாஃப் பிளேஸ் ஆச்சு போயிட்டு வரணும்னு தோணுது எனக்கு. அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழேயே இறங்காமல் போக மனசு வரல. ஆக்சுவலாக ரூட்டு பாருங்கள், அவ்வளோ தூரம் போகுது ஃபுல்லாகவே. நீங்கள் இந்த ஒரு இடம் மட்டும் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெக் பண்ணலாங்க. நீங்கள் கேனியானில் நடந்துட்டிங்கன்னா வலி தாங்க முடியாது. நீங்கள் கோல்சாய் கெயின்டி மட்டும் நடக்கிறீங்கன்னா தாராளமாக நடக்கலாம். சரிங்களா, ஸோ 4 மணி ஆக போகுது, அவங்க 5 மணிக்கு வரணுன்னாங்க. ஸோ எப்படியா எல்லாம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. ஸோ இதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கே தான் நடக்கலான்னு வந்துட்டோம். கடகடன்னு ஏறும் போது தான் தெரியும், டங்கு வார அறந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், சன் சைடு இறங்கி நீங்கள் அது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அங்கே வரையும் போகலாம். இந்த சைடும் உங்களுக்கு வழி இருக்குது நடக்கிற மாதிரி.
பட் பாதை மாதிரி போடலை. பட் நீங்கள் ஸ்டில் நடந்து பாதை இருக்குங்க. சாரி, அங்கே கீழே தெரியுது. பாதை தான் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெம்பு இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நடந்து பார்க்கலாம். இந்த சைடும் அந்த சைடும். இதுவும் டாக்கி ரிவர் ஃபீல் தான் வரும். அது போது பாருங்க, சூப்பராக நைஸில் அழகாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா பார்த்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட 3வது பிளேஸு. இதோட முடியுது. 4வது பிளேஸு ஆக்சுவலாக பிளாக் கேன்யன் பார்த்தோம்ல. ஸோ 4வது பிளேஸு இதோட முடியுது. இந்த பேக்கேஜ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ அப்படியே ரஷ்ஷாக ஓடிட்டே இருக்கும். டைமுக்கு எல்லாம் ஷெட்யூல்டாக கரெக்டாக போகணும் வரணும்னு இருக்குது. ஸோ நம்ம நினச்ச நேரம் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், நிஜமாகவே ரொம்ப கஷ்டம். நீங்கள் நல்லா நிறைய ஹைக்லாம் பண்ணி பழகினவங்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம். சாதாரண வயசு சின்னவங்களாகவே இருந்தாலும் பழக்கம் இல்லாதவங்க பண்ணால் வலி தாங்கவே முடியாது. அதை தான் நான் இங்கே ஃபீல் பண்ணேன். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பழகலை, நீங்கள் ஹைக்லாம் பழகலைன்னா வேண்டாம். தங்கி போகிற மாதிரியான பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. எக்ஸ்பென்சிவ், ஸ்டில் நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் பண்ணலாம். மணி இருந்தால். மணி இல்லைனா மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி கேன்யன் நடக்கிறப்ப பாதி தூரம் மட்டும் நடங்க. ஃபுல் தூரம் நடந்தீங்கன்னா அடுத்த இடங்கள் நடக்க முடியாது, கால் உடஞ்சிரும் அங்கேயே. ஸோ அதுவும் இருக்குது. அவ்வளோதாங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மோஸ்ட்லி நான் கொடுத்துட்டேன். இது இல்லாமல் நான் ரோட் ட்ரிப் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. அவ்வளோதான் எனக்கு தெரியும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, நம்ம டாட்டா சொல்லிடலாமா? பாய் பாய். கோல்சாய் லேக். எவ்வளோ பனி பாருங்க. ஈவினிங் ஆக பனி கூடுது. ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதான் காட்டுறேன். நல்லா இருக்குல்ல, சூப்பர். டாட்டா கோல்சாய் லேக்கு, டாட்டா கோல்சாய் நேஷ்னல் பார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஏறலாம். இதை ஏறணுன்றதை மறந்துட்டேங்க நான். அந்த ஸ்டெப்ஸை மட்டும் தான் ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ நம்ம இதையும் தான் ஏறணும். ஏறிடலாம். சாப்பிட்டுட்டு வந்ததுனால தெம்பு இருக்குது, இல்லைன்னா அவ்வளோதான், ஃப்ரீ அவுட்டு. ஸோ இங்கே வந்து இவங்க ரூம்ஸ்லாம் ரெடி பண்ணி தராங்க போல். ப்ரைவேட் டூரு அதெல்லாம் ரூம்ஸ்லாம் இருக்குது இங்கே. எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க எல்லாமே. ஒரு நாள் தங்குறதுக்கு நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடம் நல்லா இருக்கா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து தங்குங்க. கோல்சாய் லேக்கில் இறங்குற வழியே இங்கே இருக்குது. இன்னும் கூட அதிகமாக இருக்கும், நான் கம்மியாக சொல்கிறேன். ஓகே, கொடுமையை பார்த்தீங்களா? எல்லாம் சாப்பிட்டுட்டு போன பிறகு ஒரு ஐட்டம்க்கு நீங்கள் பே பண்ணல, வந்து பே பண்ணுங்கன்னு கூப்பிட்றாங்க. என்னங்க சொல்கிறது? நம்ம பே பண்ணுறதுக்கு பில்லு கொடுக்கணும். பில்லு கொடுக்குற பழக்கம் இல்லை. கேட்டு தான் வந்தேன். பில்லெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, டேரெக்டாக நீங்கள் சொல்கிறத கொடுக்கணுமா அப்படின்ட்டு. ஒரு ஐட்டம் 3600 ரூபாவும் நம்மக்கிட்ட சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. ஸோ 3 ஐட்டம் நான் சாப்பிட்டேன்ல, அதனால் ஒரு ஐட்டம் மட்டும் நீங்கள் கொடுக்கல சிக்கனுக்கு அப்படின்ட்டு ரெண்டுமே 3600 ரூபா. அப்போ எவ்வளோ வருது? நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு 1600 ரூபா, அவங்க ஊர் இதுக்கு வந்து 8000 ரூபா வருதுங்க. ஸோ 8000 ரூபாய்க்கு நான் சாப்பிட்ருக்கேன் 3 ஐட்டம்ஸ். அதில் 1 காஃபி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம வண்டியை தேடி கண்டுபிடிச்சி போவோம். அப்பா. Of course, it's pleasure of our driver, Timur Aga. Yes, Timur Aga. Exactly. Even he is drunk, but you see where. Clap பண்ணிடலாம். Thank you, thank you very much, thank you. I'm kidding. He is not drunk. He is not drunk. We're safe and sound. Yeah, it's exactly his pleasure. Could you tell me, did you enjoy tour? Yes. Did you like it? Yes. Yes? You satisfied? Yes. Yes. Of course, you don't have any choice. I'm kidding. Thank you so much. காப்பி ரைட்ஸ் வந்துடும். ஸோ வந்து ஷாருக் கான் சாங் ஓடுது. பார்த்துக்கோங்க, ஷாருக் கான் சாங் தான் ஓடுது. அவர் போட்டிருக்காரு. அவங்களுக்குலாம் இவர் தானே தெரியும். நம்மளும் கேட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து 7:30 மணிக்கு நமக்கு வந்து பிரேக் விட்டுருக்காங்க. பாவம் வண்டியில் வயசானவங்களாம் இருந்தாங்கல்ல, இந்திக்காரங்க, அவங்களுக்கு இந்த ஊர் ஃபுட்டெல்லாம் ஆவலை யாருக்குமே. ஸோ வண்டியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அர்ஜென்ட் போல், ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டில் அவங்க நிறுத்துகிற கடையில் தான் நிறுத்துவேன்னு சொல்லி நிறுத்துனாங்க. பாவம்
வயசானவங்களாம் இருந்தாங்க, பாவமாக இருந்துச்சு. நம்ம இப்படியே ட்ராவல் பண்ணி பழகிட்டோம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அவங்க வந்து ஜஸ்ட்டு டூரிசம்காக எப்பயாச்சும் ஒரு வாட்டி தானே ட்ராவல் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ஊர் சாப்பாடே சாப்பிட்டுட்டு திடீர்னு வேறு ஃபுட்டு சாப்பிடுவோம், பாவம் அவங்களுக்குலாம் ஆவலை. ஆனால் இவங்க அதை புரிஞ்சிக்காமல் டக்குன்னு நிறுத்தாமல் இந்த ஸ்டாப்புக்கு தான் வந்து நிறுத்துவேன்ட்டு 2.5 மணி நேரம் இப்போ தான் வந்து நிறுத்தியிருக்காங்க. அது ஒரு பேடான விஷயம் இல்லை. எதை வேணால் அடக்கலாம், அதெல்லாம் அடக்க முடியுமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் சரி உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ நம்மளோட ஆத்திர அவசரத்துக்கு கூட இந்த மாதிரி பேக்கேஜ் டூரில் வந்து அவங்க என்ன பார்த்து வச்சுருக்காங்களோ அங்கே தான் நிறுத்துவாங்க. அப்படி தான் இருக்குது நிலமை. ஸோ கொஞ்சம் உஷாராக இதெல்லாம் வந்து பார்த்து பயணம் பண்ணுங்கள். தமிழா நீங்கள்? தமிழ். சூப்பர். பிளான் டு ட்ராவல். ஓ கண்டிப்பாக. நான் மைல்ஸ் வித் முகேஷ் 10 சப்ஸ்கிரைபர் 6,000 வியூஸ். என்னது மைல்ஸ் வித் முகேஷ்? அப்படியா? பேர் கேட்டுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிடுங்க. சரி, எப்படி இருக்கு உங்களுக்கு கஜகஸ்தான்? சூப்பராக இருக்கும். நிறைய 10 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஆனால் போத் எவ்ரி கேகே டூர்ஸ் வந்து 6 லொக்கேஷன் கூட்டு போனாங்க. அப்படியா? ஆமாம், ஜஸ்ட் ஒரு 20,000 2,000 நம்ம ஊர் காசு. நம்ம ஊர் காசுக்கு 2,000 ரூபாய். அவள் தான் நம்ம யூகேலாம் பார்த்து. எவ்வளோ சொன்னீங்க? 20,000? 20,000 ஒரே நாள். 20,000னா நமக்கு 4,000 ரூபாய் வரும். ஆமாம் ஆமாம் 4,000. இது யூகேலாம் பார்த்தீங்கன்னா ரோட் ட்ரிப் போகும்போது ஒரு நாள் 20,000 ஆகும். இல்லை, நம்ம யூரோப் மாதிரி தானே இருக்கு இந்த இடம். மினி யூரோப், சுவிட்சர்லாந்து, மினி யூரோப்பா, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் சொல்லலாம். போலாண்டு, ரஷ்யா எல்லாமே கலந்து. கரெக்ட். எனக்கும் அதே ஃபீல் தான். இது யூரோப்பா இல்லை ரஷ்யாவா அப்படி இல்லை, என்னால் சொல்லவே முடியல. சில சமயம் இந்தியா மாதிரியும் இருந்துச்சு, காஷ்மீர் மாதிரியோ இல்லை மேகாலயா மாதிரியோ இருந்துச்சு. எல்லா நாட்டையும் சேர்த்து பார்க்கலாம் நம்ம கஜகஸ்தான் வந்தா. நல்லா விசிட் சொல்லுவோம். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மஸ்ட் விசிட். இப்போ ஷென்கன் விசா வந்து கிடைக்கல, விசா ஃப்ரீ 15 days விசா ஃப்ரீ. அதில் மேக் யூஸ் ஆஃப் சொல்லிட்டு. அதுதான் முக்கியம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் சரி போர் அடிச்சு போய் அழகாக நீங்கள் வந்து சென்னையிலேருந்து டெல்லி டெல்லி மும்பைலேருந்து அழகாக 3 மணி நேரம் ஃப்ளைட் வச்சு வாங்க. போத் எவ்ரி பெனி. நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்களா இல்லை ட்ராவலுக்காக? ட்ராவல் தான் வந்து நீங்களும் சோலோ ட்ராவல் தான்? சூப்பர். சேனல் காட்டுறேன் பாருங்கள். சரி, ஓகே, நாங்கள் பேசிட்டு வரோங்க. ரொம்ப ஹாப்பி உங்களை பார்த்தது. ஓகேங்க, நான் எதாவது சாப்பிடல, கிளம்பிடலாம். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. நான் ஜஸ்ட் அவர் கூட பேசிட்டு கிளம்புறேன். மழையில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ மழை பெய்யுது. அட்ரஸில் விடலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஒதுங்குற இடமா பார்த்து விடணும். அப்படியே மழையில் விட்டுட்டு பாய் சொல்கிறாங்க எல்லாரும். அவங்க மனசு எப்படி வருது தெரியல. வயசானவங்க எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம்ல. ஒரு ஓரமாக விட்டுருக்கணும். நான் எங்கே நிறுத்தணும் அங்கே தான் நிறுத்துவேன்னு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் ஒஸ்ட்டுங்க, அதெல்லாம் நல்லா இல்லை. இப்போ சரி டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தா டாக்ஸி என்னோடய லொக்கேஷனுக்கு 700 ரூபாய் காட்டுதுங்க. 700 ரூபாய் கொடுத்து நான் போகணும். அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது மழை பெய்யறதுனால. நல்ல வேலை இந்த ஒரு பஸ் வந்துச்சு, இன்னொரு பஸ் போகாதுன்ட்டாங்க. ஈவன் அது வந்து மேப்பில் காமிச்சுமே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ தாங்க நான் வந்து சேர்ந்தேன். ஸோ என்னோடய கோட்டை காய வச்சுருக்கேன். மழை பெஞ்சிட்டே இருந்தது. 10 நிமிஷம் ஆச்சு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து வரத்துக்கு. சரி, இன்னும் காலை கூட கழுவலை. கீழே யாரும் இருக்காங்க ரெஸ்ட் ரூம்லன்ட்டு. நான் போய் கழுவிட்டு படுக்கிறேன். ரொம்ப முடியல, சரியான அலைச்சல். உடம்பே வலிக்குது முழுக்கவே. இவன் வேறு பாருங்க ஆட்டம் போட்டுட்ருக்கான். கீழே தெரிஞ்சு அவ்வளோதான் சக் இவரை ஏமாற்றிட்டு இருக்கோம். சரி, ஓகே. 5,500 ரூபாய் சொன்னேன்ல booking.comல புக் பண்ணது. நீங்கள் அதை விட சீப்பாக பண்ணணுன்னா இந்த மாதிரி செக் பண்ணும்போது அதோட ட்ராவல்ஸ் நேம் அதிலே காமிச்சிருவாங்க. இப்போ இந்த booking.comல பாண்டா ட்ராவலர்ஸ்னு காமிச்சாங்க. ஸோ அந்த பாண்டா ட்ராவலர்ஸை சர்ச் பண்ணி கசகஸ்தான்னு போட்டிங்கன்னா உங்கள் கான்டாக்ட் டைரெக்டாகவே வந்துடும். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நான் 27,000 ரூபாய்க்கு புக் பண்ணது உங்களுக்கு 6,000 ரூபாய்க்கு புக் ஆகும். டெங்கேயில் சொல்கிறேன், ரொம்ப சீப்பு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. நான் ஃபிலிப்பினும் ஒருத்தர் பார்த்து பேசிகிட்டு இருந்தேன்ல, அவர் தான் இதை சொன்னார் ஆஃப் கேமராவில். அதான் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ booking.comமோ கெட் யுவர் கைடோ எதுவாக இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்து அவங்க அந்த எந்த ட்ராவல்ஸில் வந்து நிற்கணும் அப்படின்ற அட்ரஸை கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வாங்க, பிக்கப் பாயிண்ட்டுன்னு போட்டுட்டு இந்த ட்ராவலர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ட்ராவலர்ஸ்க்கே கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் எதுனா இருக்கும் அதில் போனீங்கன்னா
இதை விட அப்படியே பாதியாக குறையும், இல்லை டபுளாக கூட குறையும். தூங்குறேன். நாளைக்கு எங்கேயும் போகிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிற உடம்பு ரொம்ப வலிக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கு என் ஹெல்த்துன்றதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். இப்போது பாய் பாய், குட் நைட். போலீஸ் வந்து என்னோட பாஸ்போர்ட்டை ஒரு 10 நிமிஷம் செக் பண்ணாங்க. யூரோப் வரையும் ட்ராவல் பண்ண போறியா? பாருங்க பாவமாக இருக்கான். வெயிட்டான மனசோட நான் கிளம்புறேன். இவங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால இந்த இடம் இவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொன்னேன். இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க.